பத்திரிகையாளருக்கு சொன்ன அந்த கருத்துன்றது கடைசி இருக்கு பாருங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக வர்சஸ் அதிமுக. போன தேர்தல்ல 2021ல சிலபஸ் என்ன? திமுக அதிமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அப்போ அதிமுக ஆட்சியில 10 வருஷம் இருக்கு. 10 வருஷம் ஆட்சியில இருந்தா உங்களுக்கு தெரியும். ஒரு வசதி, டெண்டரு, அமைச்சர், மாண்புமிகு எல்லாமே வரும். ஆட்சி இருந்தா, அதிகாரம் இருந்தா எல்லாமே வரும். ஆனா மக்களோட அனுக்கிரகமும், மக்களோட தயவும் எப்படின்னா, மக்கள் கூட இருந்தா தான் வரும். அப்ப மக்கள் கூட இருந்தா தான் நீங்க யாருன்னா எதிர்த்து அரசியல் பண்ணீங்கனாலும் உங்க பேச்சு எடுபடும். இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, அதிமுக தோத்து போச்சு. தொடர்ந்து தோத்துருக்கு. தோத்த ஒரு கட்சி வந்து எப்படின்னா திருப்பி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல போய் டிடிவி தினகரன் அவர்கள் வேணான்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மனமாற்றம். எடப்பாடி பழனிசாமியை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்ன டிடிவி தினகரனுக்கு ஒரு மனமாற்றம். நீங்க 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. தாமரை மலக்கவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாச்சும் மலர வைக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற ஒரு பாஜக. அப்போ அவங்க தேவைகளுக்கு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். சரி. இப்ப தாவேக்கால கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க திமுகவை எதிர்க்கிறோம். சரி அப்ப திமுகவை நீங்க ஒண்டிதான் எதிர்க்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலையா? பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா? இல்ல கூடவே உறவாடி கொண்டு காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்க்கலையா சமீபமா? அப்போ எதிர்க்கிறதுனாலும் அத வந்து மக்களுக்கு தெரியற மாரி, மக்கள் சார்ந்த சிந்தனையோட பேசணும். எதுவுமே பண்ணல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 விஷயத்த அவங்களோட ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஒண்ணு தன்னுடைய இளைஞர்கள் பட்டாளத்த எங்க போனாலும் கூட்டத்த காட்டி, "பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு கூட்டம், எங்களுக்கு எவ்வளவு கூட்டம். எங்கன்னா வெளியில வந்தாலுமே ஆடம்பரம், எங்கன்னா வெளியில வந்தாலுமே ஆரவாரம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டு போட்டா மாரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பஸ்ஸ வச்சுக்கிட்டு, பஸ் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. போகும்போதே ஒரு ஒரு 6 வண்டின்னு. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயா காமராஜர் ஒரு படத்துல கூட காட்டியிருப்பாங்க. எதுக்கு இது என்னன்னா, சாவுக்கா போறான் ஒய் ஒய் ஒய்ன்னு கூடவே சுத்திக்கிட்டு இந்த போலீஸ் வண்டி வந்து உயிர் எடுக்குது. என் ஊர்ல தானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சாதாரணமா போனதெல்லாம் போயி, இன்னைக்கு இவரு வர்றதுக்கு முன்னாடியே அந்த விவிஐபி கலாச்சாரத்த விரும்புறார். குறைந்தபட்சம் பிரைவேட் ஜெட் இல்லாம பிசினஸ் கிளாஸ்ல போனா கூட அங்க வந்து யாரோ ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரு, இல்ல ஒரு கட்சி தலைவரு, இல்ல ஊர்ல ஒரு பெரியவர பார்த்து ஒரு பேசும்போது ஒரு அறிவு கிடைக்கும், ஒரு நாணம் கிடைக்கும். ஆ நல்லா நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள். இந்த விஷயத்துல எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும்போது பொது அறிவு கிடைக்கும்.